Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் தாரகை அத்தியாயம் 50. அன்று கந்தருடன் ஒரு பிரபலமான ஹோட்டலில் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்தாள் ட்ரேசி. மேக்ஸிமில்லியன் என்பவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா ட்ரேசி என்று கேட்டார் கந்தர். எங்கேயோ கேட்ட பெயராக இருக்கிறது என்று யோசித்தாள் அவள். ஞாபகம் வந்தது. 2ஆம் எலிசபெத் கப்பலில் இந்த மேக்ஸிமில்லியன் என்ற கோடீஸ்வரர் வரப்போவதாக ஜெஃப் சொன்னது நினைவு வந்தது. அவர் வராததால் செஸ் போட்டி நடத்தி பணம் சம்பாதிக்க ஜெஃப் வழி சொல்லி தந்ததும் ஞாபகம் வந்தது. பெரிய பணக்காரர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள். ரொம்ப கொடூரமான ஆசாமி கூட. தனக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கும் கம்பெனியில் பங்கு வாங்குவார், அவற்றை முறித்து போடுவார். அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ரொமானோ தான் அம்மாவின் கம்பெனியை கைவசப்படுத்தி கொண்டு தன் ஆட்களை நுழைத்து அந்த கம்பெனி நொடித்து போகும்படி செய்து அம்மாவின் வீடு, கையிருப்பு, கார் எல்லாவற்றையும் பறித்து கொண்ட கதை ட்ரேசிக்கு ஞாபகம் வந்தது. அவள் முகம் கடுமையாக மாறியது. கந்தர் அவளை திகைப்புடன் பார்த்தார். ட்ரேசி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் என்னமோ போல ஆகிவிட்டேன்? ஒன்றுமில்லை என்றாள் ட்ரேசி. மேக்ஸிமில்லியனை பற்றி என்னவோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்கள். அவருடைய 3வது மனைவியும் அவரை விவாகரத்தை செய்துட்டா. இப்போ மனிதர் ஒண்டியாக தான் இருக்கார். அவரை நீ தெரிந்து வைத்து கொண்டால் உபயோகமாக இருக்கும்னு தோணுது. ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் லண்டனில் இஸ்டான்புல் போவதற்கு அவர் டிக்கெட் வாங்கியிருக்கார். ட்ரேசி புன்னகை செய்தாள். நான் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் போனதே இல்லை, போகணும் என்று ஆசையாக இருக்கிறது. கந்தரம் திரும்பி புன்சிரிப்பு காட்டினார். உலகத்திலே ரொம்ப பெரிய வைரக்கற்கள் வைத்திருக்கிறவர் இந்த மேக்ஸிமில்லியன். அவற்றின் மதிப்பு குறைந்தபட்சம் $2 கோடி இருக்குங்கிறாங்க. ட்ரேசிக்கு ஆவல் உண்டாயிற்று. உங்களுக்காக அதில் கொஞ்சம் கிளப்பி வருகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவற்றை என்ன செய்வீர்கள்? பிரபலமான கற்கள் ஆயிற்றை விற்பது கஷ்டமாக இருக்காதா? நான் ஏன் பகிரங்கமாக விற்கிறேன்? வைரம் சேகரிக்கும் பணக்காரர்களுக்கு ரகசியமாக விற்று விடுவேன். முதல்ல நீ அவற்றை எடுத்துகிட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் கந்தர். பார்க்குறேன். மேக்ஸிமில்லியனை நெருங்குவதே ரொம்ப கஷ்டம். யாரையும் அண்ட விட மாட்டார். அவரை மடக்க முடியாட்டால் பரவாயில்ல. அதே ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வேறு 2 பெரிய புள்ளிகளும் பயணம் செய்கிறாங்க. வெனிஸ் நகரத்தில் திரைப்பட விழா நடக்கிறது இல்லையா, அதற்காக போகிறாங்க. கொழுத்த புள்ளிகள். சில்வினான்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? இட்டாலிய சினிமா நட்சத்திரம் தானே, தெரியும். அவள் ஆல்பர்ட்டோங்கிற தயாரிப்பாளரை கல்யாணம் செய்திருக்கா. ஆல்பர்ட்டோ பிரம்மாண்டமான புராண படங்கள் எடுக்கிறவர். ஆனால் மகா கஞ்சன். டைரக்டர்களையும் நடிகர்களையும் ரொம்ப கருமித்தனமாக ஒப்பந்தம் செய்து கொள்வான். பிற்பாடு படத்திலிருந்து வரும் லாபத்தில் நிறைய பங்கு தருவதாக ஆசை காட்டுவான். ஆனால் அத்துடன் லாபத்தையும் தானே சுருட்டி கொண்டு விடுவான். மனைவி சில்வினாவுக்கு மட்டும் மகா விலையுயர்ந்த நகைகள் வாங்கி தருவான். மனைவிக்கு துரோகம் செய்து எவளுடனாவது கூத்தடித்து விட்டு அதை ஈடு செய்வதற்காக மேலும் மேலும் நகைகள் வாங்கி தருவான். சில்வினா சொந்தமாக ஒரு நகைக்கடையை நடத்தலாம். அவ்வளவு நகைகள் வைத்திருக்கிறாள். ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இவர்கள் உனக்கு சுவாரஸ்ய துணையாக இருப்பார்கள். என்ன சொல்கிற? எப்போது புறப்படுவாங்கிற என்று இருக்கிறது என்றாள் ட்ரேசி. லண்டனிலிருந்து இஸ்டான்புலுக்கு ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11:45 லண்டனிலிருந்து புறப்படுவது வழக்கம். சாப்பாடு கூடம், சயனக்கூடம், மதுக்கூடம் என்று பல வகை ஆடம்பர வசதிகள் கொண்டது. குறிப்பிட்ட சில ஐரோப்பிய நகரங்களில் மட்டுமே அந்த ரயில் நிற்கும். சென்ற நூற்றாண்டில் இது போன்ற ஒரு ஆடம்பர ரயில் இருந்தது. அதை போலவே இந்த ரயிலை அமைத்து புதுப்பித்திருந்தார்கள். பளபளப்பான ஒரு பழங்காலத்து யூனிஃபார்ம் அணிந்த கூலியால் பெரிய சூட்கேஸ்களையும் சிறிய கைப்பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு முன்னே நடக்க ட்ரேசி பின்தொடர்ந்து கம்பார்ட்மெண்ட்டை அடைந்தால் சிறிதாக இருந்தது அந்த பெட்டி. மெத்தை வைத்த ஆசனங்களும் படுப்பதற்கான மேல் பெர்த்தும் அதற்கு ஏறுவதற்கான சிறிய ஏணியும் இருந்தன. எல்லாமே பச்சை நிறம். அறை நடுவே குட்டி மேஜை மீது ஒரு வெள்ளி பக்கெட்டில் ஷாம்பெயின் புட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இருந்த சீட்டில் ரயில் மேனேஜர் ஆலிவரின் வாழ்த்துக்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ட்ரேசியின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ஒரு முக்கிய விழாவை கொண்டாடும் போது இந்த ஷாம்பெயினை உபயோகிப்பேன், மேக்ஸிமில்லியனை ஏமாற்றிய பிறகு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். முன்பு இந்த மேக்ஸிமில்லியனை ஏமாற்றும் எண்ணத்துடன் ஜெஃப் வந்தான். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் திரும்பி விட்டான். அதே மேக்ஸிமில்லியனை நாம் மடக்கப் போகிறோம். ஜெஃப் செய்யாத வேலையை நாம் செய்ய போகிறோம் என்று நினைக்கும் போதே ட்ரேசிக்கு ஒரு கிளுகிழுப்பு உண்டாயிற்று. பொதுவாக அவளுக்கு ரயிலில் பிரயாணம் செய்வது பிடிக்காது. விமானத்தில் செல்வதே விரும்புவாள். ஆனால் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பயணம் அவளுள் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. பெட்டியை திறந்து தனக்கு தேவைப்படும் உடைகளை வெளியே எடுத்துக்கொண்டாள். குறித்த நேரத்தில் ரயில் புறப்பட்டது. லண்டன் நகரத்தின் வெளிப்புற பகுதிகள் உருண்டோடி செல்வதை பார்த்தபடி தன் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் ட்ரேசி. துறைமுகத்தை அடைந்தது ரயில். அங்கிருந்து ஒரு சிறிய கப்பலின் மூலம் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து பிரான்ஸ் நாட்டின் கொலோன் நகரை அடைந்து பொலோன் நகரை அடைந்து அங்கு காத்திருந்த இன்னொரு ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலை அடைந்தார்கள். இந்த 2வது ரயிலும் ட்ரேசியின் கம்பார்ட்மெண்ட்டை சிறிதாகவே இருந்தது. பெட்டி படுக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டபின் ஒரு
ரயில்வே ஊழியரை அணுகினாள். கோடீஸ்வரன் மேக்ஸிமில் இந்த ரயிலில் வருகிறான்னு கேள்விப்பட்டேன். அவரை நான் பார்த்ததில்லை, கொஞ்சம் அவரை எனக்கு காட்டுறீங்களா என்றாள். உதட்டை பிதுக்கினார் அந்த ஊழியர். வணக்கம் மேடம், அவர் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ் செய்து பணம் கட்டிட்டார், ஆனால் வரவே இல்லை. திடீர்னு தன் திட்டங்களை மாற்றிக்கொள் வரான். அந்த ஆள் சுத்த கருக்கு பிடித்தார். ட்ரேசிக்கு ஏமாற்றமாக இருந்தது. பரவாயில்லை, சினிமா நட்சத்திரம் சில்வினாவும் அவருடைய கணவன் இருக்கிறார்கள் என்று சமாதானம் செய்து கொண்டாள் மனதில். அன்று பகல் பூரா அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. இரவு 8 மணிக்கு ட்ரெஸ் செய்து கொண்டாள். பயணிகள் இன்னென்ன சந்தர்ப்பத்துக்கு இன்னின்ன மாதிரி உடை அணிய வேண்டும் என்று ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி உடை அணிந்து கொண்டாள். வெளியே செல்லுமின் தன்னை நீண்ட நேரம் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவருடைய பச்சை கண்களில் ஒரு கபடமற்ற தன்மை தென்பட்டது. முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் தெரிந்தது. கண்ணாடி பொய் சொல்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இந்த பெண் இறந்து போய் வெகு நாளாகிறது. இப்போது இவள் மாறிவிட்டாள். வேறு வேஷம் போட்டாகிவிட்டது. ஆனால் பரபரப்பான உற்சாகமான வேஷம். ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் 3 டைனிங் கார்கள் இருந்தன. ட்ரேசி முதல் பெட்டிக்குள் நுழைந்தாள். யாரும் இல்லை. விசாரிக்க வந்த சிப்பந்தியிடம் நான் சில நண்பர்களை தேடுகிறேன் என்று கூறிவிட்டு அடுத்த பெட்டிக்கு சென்றால் அங்கேயும் யாரையோ தேடுவதாக சிரித்துவிட்டு 3வது டைனிங் காருக்குள் சென்றால் அங்கே நல்ல கூட்டமாக இருந்தது. ஆனால் மூலையில் இருந்த ஒரு மேஜையில் அவள் தேடிச் சென்ற நபர்கள் இருந்தார்கள். அங்கே இருவர் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். நடிகை சில்வினாவும் அவள் கணவனும். ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. நேரே அங்கே சென்ற ட்ரேசி, நான் இங்கே உட்காரலாமா? வேறு எங்கேயும் இடமில்லை என்றாள். அவன் சட்டென்று எழுது, தாராளமா மேடம், ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஆல்பர்ட்டோ, இவள் என் மனைவி என்றாள். என் பேர் ட்ரேசி விட்னி என்றாள் ட்ரேசி. இம்முறை அவள் சொந்த பேர்லேயே பயணம் செய்தாள். நீங்கள் அமெரிக்கரா? நான் எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவேன் என்றான் ஆல்பர்ட்டோ. ஆனால் அவன் பேசிய இங்கிலீஷ் தப்புந்தவருமாய் இருந்தது. குள்ளமாய் குண்டாய் வழுக்கை தலையுடன் இருந்த ஆல்பர்ட்டோ சில்வினாவோ சிற்பம் உயிர் பெற்றது போல அற்புத அழகுடன் இருந்தால். மிக திறமையுள்ள நடிகை, ஆஸ்கர் விருது மேலும் பல விருதுகளும் பெற்றவள், திரையுலகில் மிகவும் கிராக்கியுள்ள நடிகை. அப்படிப்பட்டவள் ஏன் இந்த ஆளை மணந்து கொண்டாள் என்பது எல்லோருக்குமே ஆச்சரியம். ட்ரேசி அவளை ஒரு ஓரக்கண்ணால் எடை போட்டாள். அவள் உடுத்தியிருந்த உடை மட்டும் $5000 இருக்கும். அணிந்திருந்த நகைகள் $10 லட்சம் இருக்கும். மொத்தத்தில் அவள் ஒரு நகைக்கடையை வைக்கலாம் என்று கந்தர் சொன்னது உண்மைதான். ட்ரேசி உட்கார்ந்ததும், ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் இப்போ தான் முதல் தடவை பிரயாணம் செய்கிறீங்களா இல்லையா மேடம் என்று ஆல்பர்ட்டோ வினவினான். ஆமாம், இதுதான் முதல் தடவை. இந்த ரயிலை பற்றி பல சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. உதாரணமாக ஆயுத தொழிற்சாலை சக்கரவர்த்தி சர் பேசல் தெரியும் இல்லையா? அவர் எப்போ இந்த ரயிலில் 7வது கம்பார்ட்மெண்ட்டில் தான் பிரயாணம் செய்வார். ஒரு நாள் ட்ரேசி சுவாரஸ்யமாக கேட்கிற மாதிரி நடித்தாள். சில்வினாவின் நகைகள் மீதே அவள் கண்கள் பதிந்திருந்தன. தொடரும்.